வணக்கம். என் பேர் வந்து மூர்த்தி பாலராஜ். நம்ம பிரெஞ்சு நேஷனாலிட்டி. நம்மளுக்கு சொந்தமான ஒரு இடம் கொசகத்தேரில் 195 நம்பரில் இருக்குது. அந்த இடத்த நம்ம வாடகைக்கு விட்டு வந்தோம். ஜுவல் பேலஸ்ன்ற கடைக்காக வாடகைக்கு விட்டு வந்தோம். அவங்க வாடகையிலேருந்து இருந்துகிட்டு இருந்தப்ப இப்போ நமக்கு அந்த இடம் தேவையாக இருக்கிறதுனால அந்த இடத்த காலி பண்ண சொல்லி கேட்டோம். அந்த இடத்துல இப்போ எஸ்பி சிவகுமாரும் அவருடைய மகன் ஆனந்தராஜன்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்த காலி பண்ண சொன்னதுக்கு காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த இடத்துல வாடகை இருந்துக்கிட்டு இப்போ இந்த காலி பண்ண சொல்றதுக்கு நான் காலி பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்கன்னு மாதிரி சொல்றாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா அவங்ககிட்ட சொல்லி நிற்கிறேன். எங்கள் வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால ஊருக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருந்த சமயத்தில் அதுக்காக தான் நான் அதை விற்க போகிறேன், நீங்கள் காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் நாங்கள் காலி பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்சதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த மன உளைச்சலே எங்கள் வீட்டுக்காரமாக 2 வருஷமா அவருக்கு தவறி போய் நான் இங்கே தனியாக இருக்கிறேன். எனக்கு இங்கே நிறைய மிரட்டல் வருதுங்க. மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் விற்பீங்கன்னு சொல்றீங்க, நான் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ பேரை சொல்லி அனுப்புகிறேன் போய் விற்கிறதுக்கு வருது. அவங்ககிட்ட எல்லாம் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இல்லை நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ்டு, நாங்களே வாங்கிக்க போகிறோம், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லி எல்லாரையும் வரவங்களை எல்லாரையும் கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து எல்லாருமே காலி பண்ணி விட்டுறாரு. வரக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி விலை கேட்குறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னான். நான் சொன்னேன் இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நியாயமான விலை கொடுக்குறேன்னு சொல்லி தான் எவ்வளோ சொல்கிறேன். அவங்க ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. என்னுடைய விருப்பம் இல்லாமையே வந்து வாடகை கொடுக்குறாங்க. 2 வருஷமாவது லீஸ் டீட் முடிஞ்சு 2 வருஷமாவது வாடகை மட்டும் ஆர்டிஜிஎஸ் மூலயமா போட்டுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துட்றாங்க. நான் என்ன சொன்னாலும் வந்து எந்த ஒரு பதிலும் கிடையாது, எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. நானும் எனக்கு தனியாக இருக்கிறேன், நான் ஊருக்கு போகலான்னு ஆசைப்படுறேன். பிள்ளைங்க கூப்பிட்றாங்க ஊருக்கு வந்துருங்க பாட்டு. என்னாலே ஊருக்கு இதை விற்க முடியாதனால என்னாலே ஊருக்கு போக முடியாமல் இருக்குது. அதனால நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன் போலீஸில். எனக்கு வந்து இதை காலி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டேன். அவங்க கிட்டத்தட்ட அது ஒரு 9 மாதம் ஆகுது, இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது அவங்ககிட்ட தான். அதனால நான் என்ன செய்ய தெரியாமல் நம்ம வக்கீல்கிட்ட சொன்னோம். அவங்க சொன்னாங்க சரிங்க நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம நியாயமாக செய்வோம் சொல்லிட்டு செஞ்சதுனால உங்ககிட்ட அதை நான் சொல்கிறேன். எனக்கு அந்த இடத்த அது 9 மாதம் அவருக்கு புகார் தெரிவிச்சு எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அதனால வந்து போன வருஷம் 12 டிசம்பர்ல லீஸ் போட்டது வந்து இவர்கிட்ட போடலீங்க, அவங்க மாமனார்ட்ட போட்டது. அப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. 2000 நினைக்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு மேல. அவங்க இதுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒழுங்கா வந்து எல்லாம் இவரும் வந்து ஒன்றும் இது பண்ணல. ஆனா வந்து காலி பண்ண மாட்டேன், நான் அந்த இடத்த வந்து நான் கடை முதல்ல ஜுவல் பேலஸ்ன்னு இருந்துச்சு. இப்ப என்னுடைய இது எல்லாமே விஷாக்கான்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ரெனோவேஷன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு என்னுடைய உத்தரவு எல்லாமே அவங்களே அதை இடிச்சு கொண்டு நம்ம செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம 2000 ஸ்கொயர் ஃபீட் வெறும் கம்மி வாடகை தான் வந்து நாங்கள் கேட்டால் வந்து நாங்கள் அக்ரிமெண்ட்ல போட்டபடி தான் கொடுக்குறோம் அப்படின்னு நான் அதை கூட நான் எதிர்பண்ணல. வாடகை கொடுக்குறாங்க, நம்ம வாங்கினது எனக்கு காலி பண்ணி கொடுங்க இடத்தான்னு சொன்னால் காலி பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துருங்க. வீட்டுக்கே வந்து மிரட்டணும். 5 கோடி ஆகுதுங்க அந்த இடம். வாடகை எங்க என்ன கேட்காமே போடுறாருங்கன்றாங்க. என்ன கேட்காமே ஆர்டிஜிஎஸ் மூலமா போட்டுடுறாரு. 28,000 கொடுத்துருந்தாங்க, இப்ப 2 மாசமா 32,000 கொடுக்குறாங்க. அவங்களே மாத்தி ஏத்திக்கிட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு. லீஸ் டீட் இல்லாமே 2 வருஷமா லீஸ் டீட் கிடையாது, வாடகை பத்திரம் எதுவுமே இல்லாமே அவங்களே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. எந்த பணத்தை எப்படி விட்டா திரும்பி வேற வழியா போட போறாரு? இல்ல கோர்ட்டுக்கு போவாரு. எனக்கு இந்த பிரச்சனை தேவை கிடையாது. நான் அதான் வக்கீல்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க சரி நம்ம பார்க்கலாங்க, நம்ம நியாயமா செய்வோம். நான் செக்கு கொடுத்தாங்க, 2 மாசம் செக்கு நான் போடவே இல்லை. செக்கு தான் மீதிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆர்டிஜிஎஸ் மூலமா போடுறது நான் போடலன்னு ஒன்னா ஆர்டிஜிஎஸ் மூலமா போடுறது. எப்படி கொடுக்குறது? கொடுத்தா வாங்குறவங்க யாரும் சரிங்க. லீஸ் டீட் இருக்கணும்ல, வாடகை பத்திரம் எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு அது செய்வாங்க. அப்ப அவங்க இஷ்டத்துக்கே என் இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் வாடகை கொடுக்குறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் உட்காந்துங்க. திருப்பி கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க? பேங்க்ல போய் கொடுத்தா நம்ம ரிப்பீஸ் பண்ணா வேற கணக்கு வழியாக போட போறாங்க. அது எங்க அவங்கலாம் பாலிடிக்ஸ்ல உள்ளவங்க, அவங்களாம் எவ்வளவோ பேர் தெரியும். நம்மளாம் சாதாரண ஆளு, நம்மள வந்து அவங்க என்னென்னமோ செய்யலாம். என்ன லீஸ் கூட்டனா என்ன?
லீஸ்னா லீஸ் டீட், வாடகை பத்திரம், வாடகை ஒப்பந்தம்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல லீஸ் டீடு, ரெண்டல் டீட். எங்க அவரே நேரில் வந்து மெசேஜ் பண்ணாரு, அவங்க உயிரோட இருக்குள்ளாரு. என்னை மீறி நீங்க யாருக்கிட்ட விற்பீங்க, இந்த பாண்டிச்சேரியில என்னை தவிர யார்கிட்ட நீங்க வித்து காட்டுங்க பாக்குறான். அப்படியே நீங்க எனக்கு தெரியாம வித்தாலும் வாழ்நாள் பூரா நீங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சொன்னாரு என்கிட்ட. 5 கோடிங்க. அவர் 12 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தா எவ்வளவு வருது, கிட்டத்தட்ட 2.5 கோடி கேட்கிறாரு. நான் சொல்றது வேண்டாம், இவ்வளவு எல்லாம் குறைச்சு கொடுக்க முடியாது, நியாயமா கேளுங்க. அதெல்லாம் 5 கோடி போகுது, 1 கோடி எடுத்துட்டு 4 கோடியாவது கொடுங்க. நான் கேட்கறது அதான். அவங்க அதெல்லாம் முடியாது. எனக்கு என்னங்க தெரியும் ஒயிட் பிளாக்லாம், நம்ம என்ன ஒயிட் பிளாக் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய ப்ராப்ளம் அவர் காலி பண்ணிட்டு போட்டுங்க. நான் என்ன அவரைன்னா அவர்கிட்ட நான் விற்கிறேன்னு சொல்றேன். என் இடத்த கொடுத்துங்கன்னு தான் நான் கேட்கறேன். என் இடத்துல உட்காந்துட்டு நீங்க போக மாட்டேன், நீ எது வேணா செஞ்சுக்கன்னு சொன்னா நான் என்னங்க செய்ய முடியும்? கிட்டத்தட்ட எல்லா ஊர் பூரா தெரியும் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இருக்கிற பாலிட்டிக்ஸ்ல எல்லாருக்குமே தெரியும். நடவடிக்கைன்னா நம்மளுக்கு என்னங்க தெரியும்? என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம ஒன்றும் கிடையாது. யார் போனாலும் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப ரிலேஷன், நான் அவர் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்கோம், நீங்களாம் வராதிங்க, நாங்க பேசிக்கிறோம், நாங்க தான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திருத்தி விட்டுறாரு. ஆமா, கம்ப்ளைண்ட் டிசம்பர்ல தானங்க கொடுத்துருக்கேன். அவர் அவங்க உயிரோட கொடுத்துட்டாங்களா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து. நான் உடம்பு சரியில்லை, அவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த இடத்த விற்க போறேன், நீங்க காலி பண்ணி கொடுங்க, நாங்க வித்துட்டு நாங்க ஊருக்கு போறோம் சொன்னோம். நாங்களே வாங்கிக்கிறேன்னாரு. சரி, நான் கொடுக்குற ரேட்டை, நான் சொல்ற ரேட்டை கொடுத்துட்டுங்கன்னு அவர் பாதி அடிமாட்டு விலை கேட்டாரு. நான் சொல்ல எப்படிங்க கொடுக்க முடியும், நீங்க காலி பண்ணுங்க, நான் வேற யார்ட்டாவது வித்துறேன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்குது? நான் காலி பண்ண முடியாது, உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா நான் என்னங்க அவரை மாதிரி பெரிய ஆளா? அவருக்கு கட்சி பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளுக்கு யாரு இருக்குதா? எங்க கட்டுறாங்க? என்ன கேட்டா